சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தின் நாளிதழ்களில் ஒரு ஓரமாக சர்வதேச கணித மாநாட்டில் தமிழருக்கு பாராட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்த்தோம். அதில் பித்தாகரஸ் தேற்றம் போன்று கணித வடிவியல் துறையில் மதுரையைச் சேர்ந்த மைக்கேல் ராஜா கிளைமாக்ஸ் என்பவர் புதிய கண்டுபிடிப்புகளை செய்து அதற்கு தமிழ் சிறப்பு கோடு தேற்றம் என்ற கணித வடிவியல் தேற்றத்திற்கு சர்வதேச மாநாட்டில் அங்கீகாரம் பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. உலக அளவில் இந்திய கணித மேதை ராமானுஜருக்கு பிறகு 100 ஆண்டுகள் கடந்த பின்னர் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற கணித மேதையாக உருவெடுத்துள்ளார் தமிழரான ராஜா கிளைமாக்ஸ். உடனடியாக அவரை தேடிச் சென்றோம். எளிதாக அறியக்கூடியவராக இருந்த அவர் கணிதத்திற்கும் தமிழுக்கும் தான் ஆற்றிய பங்களிப்பை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவரின் இறப்பிற்கு பிறகு அவரின் இறுதி ஊர்வலத்தில் வந்தவர்கள் வெறும் 8 பேர்கள் தான் என்பார்கள். ஆனால் அவரின் எழுத்துக்கள் காலத்தால் அழியாதவையாக, மக்களால் காலம் கடந்தும் நன்றியுடன் போற்றப்படுபவையாக இருக்கின்றன. அதே போன்று இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் ஒரு தமிழர் புதிய ஃபார்முலாவையும் புதிய தேற்றத்தையும் கண்டுபிடித்து அதற்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுள்ளார். பித்தாகரஸ் தேற்றத்திற்கு பிறகு இவரின் கண்டுபிடிப்பு சர்வதேச அளவில் முக்கியமானதாக கருதப்படுவது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை. ராஜா நம்மிடம் பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் கணிதத்துறையில் மாஸ்டர் விருது சமீபத்தில் வாங்கியிருக்கீங்க. வடிவியல் மாஸ்டர் விருதுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கதா சொன்னாங்க. அப்போ சர்வதேச லெவல்லையும் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிப்பதாக சொன்னாங்க. நீங்கள் வேறு துறையிலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு இப்போ கல்வி குழுமத்தில் இருக்கீங்க. எப்படி கணிதத்துறையில் இந்த அளவுக்கு ஈடுபாடு வந்தது சார்? அது பள்ளியில் 10, 11 அந்த காலத்தில் எல்லாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் எல்லாம் பள்ளியில் படிப்பாங்க. 12ஆம் கிளாஸ் கல்லூரியில் தான் படிப்பாங்க. அது நான் சொல்கிறது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாங்க. இப்போ 12ஆம் கிளாஸ் இங்கே பள்ளியில் படிப்பாங்க. அப்போது 11, 12 படிக்கும்போது அந்த ஜாமெட்ரிங்கிறதுல எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், இசைக்கப்பாடி பேர். அவர் எனக்கு அதில் நிறையா சொல்லி கொடுத்து எனக்கு அதில் ஆர்வத்தை தூண்டி விட்டவர் அவர் தான். அப்புறம் 12ஆம் வகுப்புன்னு சொல்லக்கூடிய கல்லூரி படிப்புலையும் நான் ஜாமெட்ரியும் நல்லா படிச்சிருக்கிறேன். அப்போவே நான் ஜாமெட்ரியில் கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்தேன். எங்கள் பள்ளி விடுதியில் உள்ள மாணவர்களையும் சரி, இல்லை கல்லூரியில் படித்தவங்களையும் சரி, கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல மற்றவங்கள விட கொஞ்சம் ஒரு படி மேலே இருந்தேன். அதே மாதிரி அந்த 12ஆம் வகுப்பில் அந்த காலத்தில் கணிதத்தில் நான் 100க்கு 100 வாங்கினேன். அப்போல்லாம் மதிப்பெண் வளர்க்க மாட்டாங்க. ஹெச்ன்னு ஒரு சிம்பிள் தான் கொடுப்பாங்க. ஹெச்ன்னா 100க்கு 100ன்னு அர்த்தம். வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் கணிதத்தை விட்டுட்டு நான் வேறு படிப்பு தான் படித்தேன். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பிபிஏன்னு சொல்லுவேன். அதுதான் 3 ஆண்டு பட்டப்படிப்பு படித்தேன். அப்புறம் கணிதத்தை நான் தொடர்பு விட்டு போச்சு. அதுக்கப்புறம் நான் பணிக்கு வந்துட்டேன். பணிக்கு அந்த கணிதத்துக்கும் எந்த துறைக்குமே உண்மையை தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. பணி முடிஞ்சு இப்போ ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு மீண்டும் அந்த நம்ம பள்ளி பருவத்துலேயும் அந்த 12ஆம் வகுப்பு பருவத்துலேயும் நம்ம அந்த வடிவியலில் ரொம்ப நல்லா இருந்ததை அதை நம்ம கொஞ்சம் ரிவைவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா அதை ரிவைவ் பண்ணி அதில் இன்னும் பல இதுகளை ஆராய்ச்சி மாதிரி பண்ணதுனால அது மீண்டும் புத்துயிர் பெற்று இதில் நிறையா இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 இது கண்டுபிடிச்சிருப்பேன். புதிய இது அதில் புதிய குறியீடுகளா சார்? அது என்ன கண்டுபிடிப்பு? அதாவது இப்போது எப்படின்னா கண்டுபிடிப்பு 2 வகைப்படும். வடிவியல் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட தேற்றம்னு சொல்லுவாங்க. முடிவுகள், தேற்றங்கள். முடிவுகள்ங்கிறது எப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் அதனுடைய பயன்பாடு இருக்காது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு இருக்கும். அந்த கண்டுபிடிப்பு மேற்கொண்டு அதை பயன்படுத்தி வேறு எதையாவது பயன்படுத்தி வேறு எதையாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. அப்ளிகேஷன் இருக்காது. ஆமாம், தேற்றம்னா அப்ளிகேஷன்.
ஒரு சின்ன முடிவு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து பல்வேறு இடங்களில் அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ தேற்றம்ங்கிறது நான் ஒரு 57 தேற்றம் கண்டுபிடிச்சிருக்கேன். முடிவுகள் ஒரு 200. இப்போ பித்தாகரஸ் தேற்றம்னு சொல்லுவாங்க. ஆமாம், பித்தாகரஸ் தேட்டம்னா இப்போ இந்த ரூமில் இந்த உயரம் இவ்வளவு, இது இவ்வளவுன்னா அந்த காணத்துலேருந்து இந்த காணத்துக்கு எவ்வளோ தூரங்கிறத அந்த தேட்டத்தை பயன்படுத்தி அதை அப்ளை பண்ணிடுவாங்க. அது மாதிரி அப்ளை பண்ணுற ஐட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 57 இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து ராமானுஜர் கண்டுபிடிச்சதில் அவரோட தேற்றங்கள் இருக்குல்ல சார், அந்த தேற்றங்களை வச்சு ஹீலியம் அணு சம்மந்தமாக அந்த தேற்றங்களை வச்சு நிறையா புதிய கண்டுபிடிப்பு வந்திருக்கு. அதுக்கு நல்லா பயன்பட்டுருக்கு. அதே மாதிரி பல்வேறு இந்த விஞ்ஞானம் சம்மந்தமாக அணு சம்மந்தமாக உள்ளதில் அவர் வந்து பயன்பட்டுருக்குங்கிறேன். அப்படி உங்கள் இது வந்து எந்த இதில் வந்து பயனாக இருக்கும்? என்னுடைய இது வந்து வடிவியல், அதாவது இப்போ சதுரம், முக்கோணம், வட்டம், ஒரு நாற்கரம், ஒரு இணைகரம், ஒரு செவ்வகம், இதெல்லாம் வடிவியல் தொடர்பானது. இந்த வடிவியலில் இப்படி ஒரு கோடு போட்டால் என்ன நடக்கும், இந்த வட்டத்தில் இருந்து இப்படி ஒரு கோட்டை போட்டால் அது என்ன நடக்கும், இது தொடர்பான கண்டுபிடிப்பு தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இது இன்ஜினியரிங் பொறியியலுக்கு பயன்படும். வேறு மற்ற ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிகளுக்கு இதுவரையும் வந்து இந்த கண்டுபிடிப்பு யாரும் பண்ணலை, நீங்கள் தான் முதல் முறையாக கண்டுபிடிப்புனாலே இதுக்கு முன்னாலே யாரும் பண்ணலை. அந்த மாஸ்டர் விருது குறித்து எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? இந்த மாஸ்டர் விருது கொடுத்தாங்கல்ல, ஆமாம், வடிவேல், அது எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? மாதிரி இப்படி இது வரைக்கும் யாரும் இவ்வளவு தூரத்துக்கு கண்டுபிடிக்கல. வடிவேலில் இது வரைக்கும் யாரும் இவ்வளவு அதிகமாக கண்டுபிடிக்கல. எனக்கு முன்னாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளிநாட்டு அறிஞர்கள், கணித அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு 5 தேட்டம்னா அடுத்த தேட்டம் கண்டுபிடிச்சிப்பாங்க, அவ்வளோதான் கண்டுபிடிச்சிப்பாங்க. அதே போல் பெரிய இந்த அளவுக்கு யாரும் பண்ணிடலை. ஆமாம், நான் வந்து தேட்டமே கிட்டத்தட்ட 50க்கு மேலே போயிட்டு. அப்போது அது வந்து ரொம்ப பிரமிப்பாக எல்லாரும் பார்த்தாங்க. அது வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க? அரசாங்கத்துலேருந்து உங்களை வந்து எதுவும் பிடிச்சி வந்து சர்வதேச லெவலில் இந்த விஞ்ஞானிகள் மாநாடு நடக்கும், அந்த கணித மேதை இதுக்கெல்லாம் நடக்கும். அதில் உங்கள் இதை நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கீங்களா? ஆமாம், அது எப்போ நடந்துச்சு? பிலிப்பைன்ஸில் ஒரு தடவை நானும் போய் என்னுடைய கண்டுபிடிப்பை அரங்கேற்றிட்டு வந்தேன். இப்போ 2023 தானே, 2024 இத்தாலியில் ஒரு அரங்கேற்றம் பண்ணுறேன். அது எல்லாமே மற்ற அறிஞர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத புதிய இது. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க. உங்கள் இது அங்கே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? ஆமாம், ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய அந்த மாநாட்டில் அந்த மாநாட்டுகளுக்கு அந்த மாநாட்டில் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்கங்கிறது ஒரு மலர் மாதிரி வெளியிட்டாங்க. அதுலேயும் போட்டு உங்கள் இதை சேர்ந்துட்டாங்க, பிரசித்தப்பட்டது. இங்கே நம்ம இந்திய அரசு இது குறித்து அது அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் என்னை பற்றி தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்தியாவில் வந்து கணித கழகங்கள் இருக்குது, 2 இருக்குது தெரிஞ்சு. ஒன்று வந்து AMTI அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஆல் இண்டியா மேத்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் மேத்ஸ் டீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, AMTIன்னு ஒரு அமைப்பு இருக்குது. என்ன ஒன்று வந்து எய்மர், AIMER, அது வந்து அசோசியேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு. அந்த எய்மருங்கிறவங்க வந்து என்னுடைய இதை பார்த்து ரொம்ப வியந்து போய் எனக்கு வந்து ஏகலைவன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, இந்திய அரசு. ஆமாம், கொடுத்தாங்க ஏகலைவன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பட்டம். அது அந்த டிபார்ட்மெண்ட் நடந்த ஏஐ அந்த அசோசியேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், எய்மர்னு சொல்லுவாங்க. எய்மர் அவங்க வந்து அந்த ஏகலைவன்ங்கிற பட்டத்தை எனக்கு காமெட்ரியில் நான் ரொம்ப கண்டுபிடிச்சதை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அதே போல் என்னுடைய கண்டுபிடிப்புகளை அந்த AMTI காரங்களுக்கு 2-3 மாநாடுகளில் என்னுடைய கண்டுபிடிப்புகளை நான் இந்திய அரசு நடத்தினதில்லை. ஆமாம், அதில் இந்திய அரசு இல்லை, இந்த எய்மர் வந்து அதுவுமே ஒரு தனிப்பட்ட அமைப்பு. AMTI வந்து அரசு உதவி பெறும் அமைப்பு. அந்த அமைப்பு கணிதத்தில் இந்தியாவில் தலை சிறந்த அமைப்பு வந்து AMTI தான். வேறு அதை தாண்டி இந்தியாவில் கிடையாது.
அந்த ஏஎம்கே வந்து எனக்கு வந்து அவங்களுடைய மாநாட்டில் என்னுடைய தேற்றங்களை அவங்க அரங்கேற்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை அரங்கேற்றி அங்கே உள்ள கணித வல்லுநர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்திய அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை இந்திய அரசு ஊக்குவிக்குதா? இதை அவங்க கொண்டு போகிறீங்களா, கொண்டு போகிறாங்களா? இது வரைக்கும் நான் இந்திய அரசுக்கு எடுத்துகிட்டு போகல. ஆனால் சர்வதேச லெவலில் அவங்களோட கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கிட்டாங்க. இந்திய லெவலில் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டாலும் அடுத்த விஷயத்துக்கு உங்களை கொண்டு போய் அதுக்குள்ள ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு நான் இன்னும் சரியான முறையில் என்னை பற்றி அவங்கள்ட்ட எடுத்து கூறலை. எந்த அமைப்புமே இன்னும் எடுத்து கூறலை. இது சம்மந்தமாக நீங்கள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்களா? என்னென்ன புத்தகங்கள் வெளியிட்டு? அது ஜாமெட்ரியில் புதிய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. என்னுடைய கண்டுபிடிப்புகளை கடைசியாக இப்போ ஒரு புத்தகம் அச்சில் இருக்குது. அதில் நான் இதுவரைக்கும் அந்த புத்தகத்தின் தலைப்பே 100 Discoveries of Geometry அப்படிங்கிறதா தலைப்பு. ஜாமெட்ரியில் 100 கண்டுபிடிப்பு. நான் கண்டுபிடிச்சதில் ஒரு 56 தேற்றங்களும் அப்புறம் ஒரு 44 முடிவுகள். 200க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் முடிவுகளே 200க்கு மேலே இருக்குது. ஆமாம். அதில் ஒரு 44 மட்டும் போட்டு ஒரு 100 Discoveries in Geometryன்னு ஒரு நூல் வெளியிட்டு அச்சில் இருக்குது. அந்த நூலை வேணால் நம்ம அரசு கவனத்துக்கு நான் கொண்டு போகணும். கட்டாயம் கொண்டு போனால் அதுக்கு உண்டான, ஏன்னா சர்வதேச லெவலில் அவங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியா லெவல்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிப்புகளை வெளியே நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமை. ஒரு தமிழராக இருந்து தமிழ் சிறப்பு கோடுன்னு ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. தமிழ் சிறப்பு கோடை பற்றி என்ன சார்? அது அப்படின்னா என்ன? சிறப்பு கோடுன்னா அதாவது ஒரு கோடுன்னா அதில் நிறைய புள்ளி இருக்கும். ரெண்டு புள்ளி வச்சுட்டா அந்த வழியாக ஒரு கோடு வரைஞ்சிடும். ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கும். 3வது புள்ளியை நீங்கள் 3 புள்ளி வச்சுக்கிட்டு அந்த 3 புள்ளி வழியாகவும் போகிற மாதிரி ஒரு கோடு நீங்கள் வரைய முடியாது. ஒரே நேர்கோடு ஒரு கஷ்டம். அது கரெக்டாக வச்சா தான் அது போகும். அப்போது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சிறப்பு புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைஞ்சுதுன்னா அந்த கோடு ஒரு சிறப்பு கோடு. 3 இப்போ எடுத்துக்காட்டாக நான் சொல்லுவேன். டெல்லி இருக்குது, ஹைதராபாத் இருக்குது, சென்னை இருக்குது. இந்த 3 ஒரே லைனில் அமைஞ்சதுன்னா அது ஒரு சிறப்பு இல்லையா? ஏன்னா 3 முக்கிய நகரங்கள் ஒரே கோட்டில் இருந்துச்சுன்னா அது சிறப்பு. ஆனால் அப்படி இல்லை. அப்போது இது மாதிரி கணிதத்தில் சிறப்பு புள்ளிகள் ஒரு 3 புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைஞ்சதுன்னா அந்த கோட்டுக்கு ஒரு சிறப்பு கோடுங்கிற அந்தஸ்து கிடைக்கும். அப்படி இதுவரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிற கோடுகள் வந்து 2 கோடு தான். ஒன்று சிம்சன் கோடுன்னு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு வந்து ஒரு 3 புள்ளி வழியாக கரெக்டாக போகும். அது சிம்சனுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு கரெக்டாக போகும். அதே போல் ஆயிலர் கோடுன்னு ஒரு கோடு இருக்குது. ஆயிலர் கோடு அது ஆயிலருங்கிறது கண்டுபிடிச்சது. அந்த ஆயிலர் கோடுமே ஒரு 4 சிறப்பு புள்ளிகள் வழியாக கரெக்டாக போகும். அது ஆயிலர் கோடுன்னு பேர். இந்த 2 கோடு தான் இதுவரைக்கும் வடிவியலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 அதுக்கு பிறகு வேற யாரும் கோடு கண்டுபிடிக்கல. இப்போ நான் ஒரு 4 சிறப்பு புள்ளி வழியாக ஒரு கோடு போகுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நான் சுருக்கமாக சொல்லப்பட்டேன். புரியுது. ஸோ அந்த கோட்டுக்கு நான் வந்து என்னுடைய பேர் வைக்கல, நான் தமிழ் கோடு நினைச்சிட்டேன். அந்த தமிழ் சிறப்பு கோடை நான் எய்மர் கான்ஃபரன்ஸில் நான் சமீபத்தில் அதை அரங்கேற்றினேன். சர்வதேச நிகழ்வு தான். ஆனால் திருச்சியில் தான் நடந்துச்சு. அதில் எல்லா நாட்டிலேருந்து வந்தாங்களோ? ஆமாம், இஸ்ரேல் போன்ற நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. அரங்கேற்றினேன். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ் சிறப்பு கோடு. அது என்ன தமிழ் மேலே உங்களுக்கு என்ன திடீர் அப்படி ஒரு பற்று? தமிழ் மேலே எனக்கு ரொம்ப பற்று உண்டு. அதனால அது கிளைமேக்ஸ் கோடுன்னு வைக்க சொல்லி என்னுடைய நண்பர்கள்லாம் வற்புறுத்தினா இல்லை, என்னுடைய தாய்மொழியை மற்ற நாட்டுக்காரன் வந்து இந்த பேரை வச்சு நம்ம இந்த ஃபியூச்சரில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழ் சிறப்பு கோடுன்னு இது பேர் வச்சுருக்கேன். தமிழ் லைன் ஆங்கிலத்தில் வச்சுருக்கேன். ஆயிலர் லைன் இருந்துச்சு, சிம்சன் லைன் இருந்துச்சு, 3வதாக இப்போ தமிழ் லைன். இது வந்து உலக சர்வதேச கணிதவியல் வடிவியல் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா 3 அல்லது அதுக்கு மேற்பட்டு ஒரு சிறப்பு புள்ளிகள் ஒரு கோட்டில் இருந்தாச்சுன்னாலே அது ஒரு சிறப்பு கோடு. அதான் உங்களுக்கு டெல்லிங்கிற ஒரு எடுத்துக்காட்ட உங்களுக்கு ஒரு இதாக. அது மாதிரி கணிதத்தில் 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது வந்து அது ஒரு பெரிய சிறப்பு கோடாக இருக்குது, அந்தஸ்து கிடைக்கும்.
அப்படி இருக்கும்போது 4 புள்ளிகள் நான் ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அப்போ அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதான் சார் தமிழ் லைன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். இனி வர்ற காலத்தில் நீங்கள் இன்னும் உங்களோட இது இன்னும் என்ன கண்டுபிடிப்புகள் பற்றியோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னு? நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா இது எல்லாமே பயன்படும், மாணவர்களுக்கு அவங்களுடைய படிப்பில் வந்து பயன்படும். பொறியியல் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்றீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.